ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். தேவபக்தியுள்ள ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்பதை இந்த வசனம் சித்தரிக்கின்றது. கர்த்தருக்கு முன்பாக தேவபக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எல்லா மனிதர்களும் விரும்புகிறார்கள். வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் இருந்தாலும் பெரும்பாலானவர்களுடைய உள் மனதில் இந்த விருப்பம் மறைந்து இருக்கத்தான் செய்கின்றது. வெளிப்படையாக அநேகருடைய வாழ்க்கையில் தேவபக்திக்குரிய பேச்சும் நடக்கையும் வாழ்க்கையும் நம்மால் பார்க்க முடியும். சிலர் வெளிப்படையாக அவைகளை காட்டிக்கொள்ளாவிட்டாலும் அவர்களுடைய நடக்கைகளிலிருந்து நாம் அதை புரிந்து கொள்வதற்கு முடியும். ஒருவன் தன் நாவை அடக்காமல் இருப்பானானால் அவனிடத்தில் இருக்கின்ற தேவ பக்தியினால் அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படி என்றால் அவன் தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான். ஆகவே நாவை அடக்குதல் என்பது எல்லா மனுஷனுக்கும் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஒருவேளை தேவ பக்தியுள்ள ஒரு மனிதன் தன்னுடைய நாவை அடக்காமல் தாறுமாறாக பேசுவானே ஆனால் அதை பார்க்கிறவர்கள் இவனுடைய தேவ பக்தியை பரியாசம் பண்ணுகிற நிலை வந்துவிடும். அது தேவனையே பரியாசம் பண்ணுகிறது போலவும் மாறிவிடும். ஆகவே நம்முடைய நாவை அடக்கும் போது அது நமக்கும் தேவனுக்கும் மகிமையும் சாட்சியுமாக அமைந்துவிடும். தன்னுடைய நாவை அடக்காத மனுஷன் தன்னுடைய இருதயத்தை தானே வஞ்சிக்கிறான். அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகின்றபடினால் நாம் நம்முடைய பேச்சில் மிகவும் கவனமாக இருப்போம். வீணான வார்த்தைகள், அவதூறான வார்த்தைகள் ஒருபோதும் நம்மிடத்திலிருந்து புறப்படாதபடி நாவை அடக்குவோம். உண்மையான தேவபக்தியுள்ளவர்களாய் வாழ்ந்து அதன் பலனை பெற்றுக்கொள்ளுவோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உமக்கு பயந்து வாழக்கூடிய நல்ல வாழ்க்கை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நாவை அடக்கி அந்த சாட்சியையும் இந்த பாதையின் மேன்மையையும் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எந்த சூழ்நிலையிலையும் பதறி போயோ அவசரப்பட்டோ வீணான வார்த்தைகளை பயன்படுத்தாதபடி எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.